ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி பார்த்தசாரதி, மதுரையிலிருந்து. நான் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவள். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது மோர் குழம்பு. நான் இந்த மோர் குழம்பை 3 வகையாக செய்ய போகிறேன். இந்த கண்டெய்னர்லேயும் மோர் எடுத்திருக்கேன், இதுலேயும் மோர் எடுத்திருக்கேன், இதில் சின்ன பவுல்லையும் மோர் எடுத்திருக்கேன். இப்போ நான் மோர் குழம்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, எல்லாமே தனித்தனியாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மோர் குழம்பு நம்பர் 1. இந்த பவுலில் இருக்க தயிரை மிக்சியில் போட்டு சுற்ற போகிறீங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு தேவையான அளவு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, வத்தல், கருவேப்பிலை, சும்மா ஒரு பீஸ் பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நாம் வதக்கிறோங்க. லைட்டாக மஞ்சள் தூள் இந்த தயிரில் போட்டுக்கிறோம். இந்த மோர் நம்ம மிக்சியில் அடித்த மோரில் இதை ஊற்றிடணும். நல்லா எண்ணெய் காயுது. இது எல்லாமே போட்டு வதக்கிறோம். தேவையான அளவு உப்பு, பொடி உப்பு, வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடைசி சேர்த்து. அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய் ஒரு பீஸ், கடலைப்பருப்பு, ரெட் சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பெருங்காயம், கடுகு, அவ்வளோதாங்க. இது மிக்ஸ் பண்ணி இதை வச்சா இது அவசர மோர் குழம்பு. இதுக்கு பேர், நான் வச்சுருக்க பேர் அவசர மோர் குழம்பு. இது 2வது முறை மோர் குழம்பு. இந்த கண்டெய்னரில் இருக்க தயிர் அப்படியே இருக்குது. இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதை ஃபஸ்ட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருவேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ரெட் சில்லி இதெல்லாம் தேவையான அளவு, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு கடலைப்பருப்பு, ஜீரகம், அரை வத்தல். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம இதில் வேற போட்டிருக்கதால உரப்பு அதிகமாயிருன்றதுக்காக அரை வத்தல் இதெல்லாம் நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா, இந்த அரைக்க வேண்டிய ஜாமான் இதை ஃபஸ்ட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கிறலாம். அதாவது கடலைப்பருப்பு, அரிசி, சீரகம், அரை வத்தல். உங்களுக்கு உரப்பு அதிகம்னா பாதி பச்சை மிளகாய் கூட இதில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நான் இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். அரைத்த விழுதோட 2 நிமிஷம் நான் போட்டுட்டு கொஞ்சம் குறைன்னு ஆயிருக்கு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி ஒரு பீஸ், இது எல்லாம் போட்டு திருப்பி நான் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேங்க. நான் இப்போ எல்லா விழுதையும் அரைச்சிட்டிங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி இதில் நான் ஊற்றிடுறேன். லேசாக உங்களுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அவ்வளவுதாங்க. இப்போ நாம் இதை வானலியில் வச்சு எடுத்துகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், தேவையான அளவு, ரொம்பலாம் வேணாம். ஒரு கொதி வந்தோடனே எடுத்துகிறோம். பாருங்கள், ஒரு கொதி வருது. நான் இதை இப்போ ஒரு கண்டெய்னருக்கு மாற்ற போகிறேங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சோண்டு கடுகு,
கடுகு, ரெட் சில்லி 2 பீஸ், பெருங்காயம் கொஞ்சம், அவ்வளோதான். அலங்கரிக்க கொத்தமல்லி. இது வந்து நான் எல்லாமே போட்டு அரைச்சேன். ஏன்னா குழந்தைங்க வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கி போட்டுருவாங்க. இது ஒரு முறைங்க, எல்லாம் போட்டு அரைச்சி கடைசி தாளிப்பு கொடுக்குறது. மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், பெருங்காய வாடை நல்லா வருது, தாளிப்பு கொடுத்துருக்கோம். இது மோர் குழம்புக்கு நம்ம ஊற வைக்கிற பொருள் கடலைப்பருப்பு, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, வெங்காயம்லாம் ஊற வைக்க வேணாம். கடலைப்பருப்பு, சீரகம், ரெட் சில்லி, கொஞ்சோண்டு அரிசி கெட்டியாக இருக்குது, அதனாலையும் கொஞ்சம் ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதில் அடித்து ஊற்றிடணும். அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காரத்துக்கு இன்னும் வேணும்னா ரெட் சில்லி கூட அரைச்சி ஊற்றிடலாம். இந்த இது உங்களுக்கு மோரையும் மிக்சியில் அரைச்சி ஊற்றிடலாங்க. ஒரே கொதி தான், தாளிப்பு கொடுத்துட்டோம். மோர் எடுத்திருக்கேன். இதில் வந்து கடலைப்பருப்பு, ரெட் சில்லி, கொஞ்சோண்டு அரிசி கெட்டியாகிறதுக்கு சீரகம், இதெல்லாம் ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour ஊற போட்டு எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ வந்து இந்த மோரை ஒரு அடி மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன். அது கூட ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் எல்லாம் வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் விட்டு வந்து எல்லாம் நல்லா காயுது. கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ண இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த தக்காளி வந்து கல்லாக இருக்கையில் உங்களுக்கு சரியாக வதங்காது. நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கி வரும். அதனால் கல் உப்போ பொடி உப்போ ஏதோ உங்கள்கிட்ட அதை போட்டலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். புதுசாக நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிச்சு. நான் இதில் இந்த அரைச்சி வச்ச தயிர் மிக்ஸை சேர்க்க போகிறேங்க. மோர் குழம்பு ஒரே ஒரு கொதி. அதில் எல்லாம் நான் போட்டு அந்த டைப் மோர் குழம்புல எல்லாம் போட்டு நான் மிக்சியில் அடிச்சுட்டேன். இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் வந்து வதக்கி விட்டுருக்கேங்க. இது கூட வந்து சைடிஷ் வந்து வடை. நீங்கள் மதுரை சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா 12 மணிலேருந்து முக்கு வடை இருக்குங்க. சில பேர் வீட்டிலையே செய்வாங்க. கடையில் வாங்கியும் இந்த மோர் குழம்புல வடை போட்டுருவாங்க. உளுந்து வடையோ பருப்பு வடையோ எதுனாலும் போடலாம். இதுவும் ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். சில பேர் இதில் தேங்காயும் அரைச்சி ஊற்றுவாங்க. தேங்காய் வந்து சில நேரம் வாடை வந்துடும்ன்றதுக்காக நான் வந்து தேங்காய் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சும்மா ஒரு சின்ன பீஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னருக்கு இதை நான் மாற்றுறேங்க. நான் உங்கள் செய்தியை பார்த்த சாரதி. ஒரு சின்ன ரீகேப். மோர் குழம்பு ஒன்றும் இல்லை. தேவையான அளவு மோர் எடுத்துக்கிட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதில் வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வானலிக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, உங்களுக்கு தேவையான ரெட் சில்லியோ க்ரீன் சில்லியோ எல்லாம் போட்டு தாளித்து இதில் போட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயமும் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணுங்கள். இது அவசரத்துக்கு இந்த மோர் குழம்பு நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் நான் மோர் எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு,
சீரகம், அரிசி இந்த 3ஐயும் நான் வந்து ஊற வச்சிருவேன். அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு பீஸ், ரெட் சில்லி இது எல்லாம் ஊற வச்சிருவேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பொடியாக நறுக்கி எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிருவேன். அரைச்சி அந்த மோரையும் அரைச்சி இதில் வந்து ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தவுடனே தாளிப்பு பண்ணி விட்டுருவேன். இது வந்து செகண்ட் முறை. இந்த செகண்ட் முறை எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. எல்லாமே உடம்புக்கு போகணும்னு இது வந்து இந்த மாதிரி மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா மஞ்சள் தூள் கட்டாயம் போடணும். இது 3வது முறை வந்து சேம் மெத்தட் தான். நான் இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வதக்கி விட்டுருக்கேன். அதாவது மிக்சியில் வந்து மோர் நல்லா ஒரு ரவுண்டு இது பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி கடுகு எல்லாம் வந்து வதக்கி ஒரு கொதி வர வச்சிருவேன். இது ஒரு கொதி வர வைக்கணும், இதுவும் ஒரு கொதி வர வைக்கணும். இது கொதியே வர வைக்க வேணாம், ஜஸ்ட் தாளிப்பு தாங்க. இந்த முறையில் நீங்கள் வந்து மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். மதுரையில் வந்து மோர் குழம்பு கூட வந்து வடை ஃபேமஸ்ங்க. இதுக்கு வந்து பருப்பு வடையோ உளுந்து வடையோ எதுனாலும் வச்சுக்கலாம். உளுந்து வடைனா ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு உளுந்து வடை பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோர் குழம்பு வச்சு எப்படி டேஸ்ட்டு நல்லா இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.